ஒரு டோல் பூத் இருக்கும், பணம் வசூலிப்பாங்க. இந்த ரோட்ல போனா 50 ரூபா கொடுங்க, 120 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க வசூலிப்பாங்க. இப்ப தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில் நாம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கூட கட்ட தேவையில்லைன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா? ஏன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்றேன், நம்முடைய தலைவர் அவர்கள் 2021 உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய அன்பை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. இந்த 3 வருஷத்துல தஞ்சாவூர் மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த ஸ்டாலின் பஸ் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 3,07,000 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமா? இதுதான் வர அடுத்து வர ஒண்ணுன்னா வர எடுத்தோன்னே ஒரு 1000 ரூபாய் வேணும், எடுத்தோன்னே கவுண்டிங் போகணும், ஓட்டெல்லாம் போட மாட்டீங்க. வர ஒன்னொன்னுக்கு விளக்க வச்சிருக்கேம்மா, ஒன்னொன்னுக்கு விளக்க வச்சிருக்கேன், புள்ளி விவரம் வச்சிருக்கேன், சொல்றேன். இது விடியல் பயணம். இது இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு. இப்ப கடந்த 15 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காரு, இங்கேதான் சுத்திட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு 2 நாள்ல வராரா? நான் சவால் விடுறேன், திரு ஒன்றிய பிரதமர் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டிலே குடியிருந்தாலும் தங்கினாலும் உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட பாஜக கட்சி ஒரு தொகுதியில கூட என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள். எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். எங்களுக்கு மரியாதை குறைவா கொடுத்தீங்கன்னா